ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம தினமும் ஒரு தகவல் சீரிஸ் கீழே என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் சங்க காலத்தில், அதாவது சோழர்கள் பாண்டியர்களில் கவனிச்சிங்கன்னா தெரியும், வித்தியாசமான வேர்ட்ஸாக இருக்கும். அதுக்கு வேறு மீனிங் இருக்கும். ஓகேங்களா? அப்படி உள்ளது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது அடிக்கடி கேட்பாங்க. பொறுத்துக்களை, சரியான இணை, தவறான இணை, தவறானதை தேர்ந்தெடுக்க, சரியானதை தேர்ந்தெடுக்கல. ஸோ இது பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் உள்ள ஆபரணங்கள் கொடுத்துருக்காங்க. அது அணியும், எந்த இடத்துல அணிகிறது அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தொய்யகம். தொய்யகம் அப்படின்னா தலைமுடியில் அணிகிறது. ஓகேங்களா? தொய்யகம் அப்படின்னா தலைமுடியில் அணிகிறது. இதுவே வயந்தகம். வயந்தகம் அப்படின்னா நெற்றிச்சூடியில் அணிகிறது. ஓகேங்களா? வயந்தகம்னா நெற்றிச்சூடி, நெத்தியில் அணிகிறது. அதாவது நெற்றிச்சூடி தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வயந்தகம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் புல்லகம். புல்லகம் அப்படின்னா என்னன்னா நெற்றி பட்டம்னு அர்த்தம். அதாவது நெற்றியில சூடுறது தான் புல்லகம். வயந்தகமும் புல்லகமும் ஒண்ணுதான். வயந்தகம்னா நெற்றிச்சூடி, புல்லகம்னா நெற்றி பட்டம். ஓகேங்களா? பாய்ஸ் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. தொய்யகம்னா தலைமுடி. ஓகேங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அளவை முறைகள். சங்க காலத்தில் உள்ள அளவை முறைகளை பாருங்க. இதெல்லாம் நம்ம பழங்காலத்துல கிராமத்துல கூட இன்னும் வழக்குல இருக்கு. ஓகேங்களா? நாளிகை வட்டில். நாளிகை வட்டில் அப்படின்னா நேர அளவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம உடனே கால அளவுன்னு சாரி, நாளிகை வட்டில் அப்படின்னா நேர அளவு. நம்ம உடனே நெல் அளக்குற நாளின்னு நினச்சிக்க கூடாது. ஓகேங்களா? நெல் அரிசியெல்லாம் கிராமத்தில் கேட்டிங்கன்னா நாளில தான் அளப்பாங்க. ஸோ அந்த இது கிடையாது. நாளிகை வட்டில்னா நேர அளவு. இதுவே இந்த நாளினா தான் என்னது, நெல் அளக்கிறது, அதுக்கப்புறம் அரிசி அளக்கிறது, அந்த இது. ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறிய அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. நாளி அப்படிங்கிறது என்னன்னா சிறிய அளவை. நெக்ஸ்ட் அம்பாரம். அம்பாரம் அப்படின்னா பெரிய அருங்கோண அளவை. நம்ம அம்பாரம் அரிகள் நெல்லை குமிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா பெரிய அருங்கோண அளவை, அதான் அம்பாரம். நெக்ஸ்ட் பதக்கு. பதக்குனா குதிரை கிராம் அளவு. பதக்கு அப்படின்னா குதிரை கிராம் அளவு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஓகேங்களா? ஓகே, பொறுத்துக்களை கேட்டாங்க. இதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் லைன்ல ஒன் வேர்டாவும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஒன் லைனராகவும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அம்பனம். அம்பனம்னா என்னன்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவி தான் அம்பனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்தலாம். நாளிகை வட்டில்னா நேர அளவு, நாளினா சிறிய அளவை, அம்பாரம்னா பெரிய அருங்கோண அளவை, பதக்குனா குதிரை கிராம் அளவு, அம்பனம்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சோழர்கள். இது வந்து சோழர் காலத்தில் உள்ள கல்வெட்டு, அந்த செப்பு பட்டயம் அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திருவாலங்காடு அப்படிங்கிற திருவாலங்காடு பட்டயம் என்ன சொல்லுதுன்னா, செப்பேடு என்ன சொல்லுதுன்னா பழையனூர் கிராமத்தை தானம் பண்ணதை சொல்லுது. ஓகேங்களா? பழையனூர் கிராமத்தை தானம் பண்ணதை பற்றி சொல்லுது. அன்பில் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா சுந்தர சோழன், முதலாம் சுந்தர சோழன் அவரை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் லெய்டன் செப்பேடு என்ன சொல்றதுன்னா சோழர்கள் தான வழங்கின நிலங்களை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? லெய்டன்கிறது நம்ம நாடு கிடையாது, வேற கண்ட்ரி. அது வந்து சோழர்களுடைய தான நிலங்களை பற்றி சொல்லுது. கரந்தை அப்படிங்கிறது என்ன, இலங்கை படையெடுப்பை பற்றி சொல்லுது. முதலாம் ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் ஹதிகும்பா கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா தமிழ் கூட்டமைப்பு சீர்குலைஞ்சதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் வேணா நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜிஎஸ் கிளாஸ் கண்டினியூஸாக போட்டு வரோம். குவாலிட்டி